வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும், அதே மாதிரி திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொழுது நல்லபடியாக போச்சு. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா கிச்சன் நிறைய பாத்திரம். சரி அதை விளக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே அடுப்பும் அந்த அளவுக்கு இருந்துச்சு பார்த்துங்க. எல்லாத்தையும் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு சரி அடுப்பெல்லாம் தொடச்சி கிடச்சி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து சுக்கு டீ போடலாம்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன் பார்த்துங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரே இருமல். ஏன்னா அந்த சஷ்டி விரதம் பிடிச்சிருந்தோமா, தரையிலே படுத்திருந்தோம் 6 நாளாக. அதனால் அவருக்கு ரொம்ப இருமல் சளி அதிகமாகிடுச்சு பார்த்துக்குங்க. அதனால் என்ன செஞ்சேன், சரி இந்த பாலெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்பவுமே நான் காலையில் டீ போடுறதே நிப்பாட்டிடுவேன். கடுங்காப்பி தான் குடிப்போம் நாங்கள் வீட்டில் எப்பயுமே. அப்புறம் சரி சுக்கு டீ போடலான்னு சொல்லிட்டு சுக்கு வாங்கி வச்சுருந்தேன். அதை ஒன்றை மட்டும் எடுத்து தட்டி நம்ம ரெடி பண்ணலாம். ஏன்னா மிக்ஸி சாரில் போட்டு வெயிலில் காய வச்சு மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். சரி வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சா, சரி அவருக்காக அந்த இன்றைக்கி சுக்கு டீ போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சுக்கு எடுத்து தட்டி நான் என்ன செஞ்சேன், சுக்கு டீ போட்டேன். சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி போட்டு குடிங்க. அதேமாதிரி ரெகுலராக குடிக்கினாலும் குடிங்க. சுக்கு டீயும் மல்லி டீ அப்படி போட்டு குடித்தா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பால் அடிக்கடி குடிக்கிறத விட இந்த மாதிரி கடுங்காப்பி கடும் டீ குடிங்க, நல்லாயிருக்கும். உடனே பாப்பா பாருங்களேன் காலையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அவங்களுக்கும் சுக்கு டீ தான். ஏன்னா சுக்கு டீ குடிப்பாங்க நல்லா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு ஒரே விளையாட்டு. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டேனால, அன்றைக்கி சனிக்கிழமை தானே லீவு, ஸ்கூல் லீவுனால அவங்க ஹாப்பியாக உட்காண்டாங்க. அப்பாவுக்கு ரொம்ப தலைவலிக்கு அப்படின்ட்டாங்க பார்த்துங்க. நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆவி போட்டு கொடுக்கலாம். ஆவின்னா அந்த ஆவி பிடிப்போம்ல, அதை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சுக்கு டீயை குடிங்க, பின்னாடி போய் தும்பை, துளசி, கொய்யா இலையெல்லாம் பிடுங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு 2 பாப்பாவும் இவங்க உடனே விளையாட்டில் தான் இருப்பா. இலைய வைப்பா பார்த்தாலுமே பார்த்துக்குங்க. அவளுக்கு ஒரே ஹாப்பி. ஏதாவது இந்த ஹேண்ட் பேக்கை தூக்கி போட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பா பார்த்துங்க. அதுவும் அவள் அக்கா வீட்டில் இருக்கனால நம்ம சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. அந்தளவு ஹாப்பியாக இருப்பாள். ஏன் இலையவா, ஏன்னா அவள் ஸ்கூல் போயிட்டா ஒத்தையில் தானே இருக்கணும். அதனால் வீட்டில் இருக்கனால ஏன்னா அவளை அடிக்கலாம்ல, அதுக்கு தான் வேறு எதுக்கு நினைக்கிங்க. ஒரே சேட்டை. சரி அவளுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு பார்த்துக்குங்க. மூத்தவ கொஞ்சம் குடித்தா இலையவ குடிக்கவே இல்லை. அதனால் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இருமல் நிற்கவே இல்லை. ஏன்னா ஒரு இந்த விரதம் பிடிச்சி தரையில் படுத்தனாலே என்னமோ தெரில, நாங்கள் டானிக்கை குடிச்சு பார்த்தோம், இருமலாக இருமிக்கிட்டே இருக்காப்புல. அதான் நம்ம பின்னாடி போய் தும்பை துளசிலாம் போட்டு நம்ம ஆவி பிடிச்சா நல்லது. அதனால் இன்றைக்கி அதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம். இவ டீயை குடிக்கக்குள்ளேயும் டைம் போயிட்டே இருக்கு. அப்பா உடனே எங்கிட்ட என்ன பண்ணிட்டான்னா, டீயை குடிச்சு முடிச்சுட்டு செத்த விளாண்டுட்டு வரமான்னா. சரி விளாடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா பின்னாடி போகலான்னு சொல்லி பின்னாடி போனோம். பின்னாடி போன பார்த்தோன்னா துளசி நிறையா இந்த குப்பை சொல்லுவாங்கள்ல பின்னாடி இருக்கும்ல, அதில் வந்து இப்படி கிடந்துச்சு. துளசி நிறையா இருந்துச்சு. அது மாதிரி தான் தும்பையை பிடுங்கி அவள் கையில் கொடுத்துருந்தேன். தும்பைச்செடி அது மாதிரி துளசியும் அப்படி தான். நீங்கள் எந்த செடி பிடுங்கினாலும் சரி தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அந்த கீழே இருக்க பூச்சி பட்டா ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த செடி இப்படிலாம் இருக்கோ பிடுங்குனீங்கன்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் நீங்கள் சாப்பிட்றனாலும் சரி, இல்லை அந்த ஆவி பிடிக்கிறனாலும் சரி. ஏன்னா அதுவும் சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா, அதனால் நல்லா கழுவிடணும். சரின்னு தும்பையும் துளசியும் பிடுங்கி அதே மாதிரி கொய்யா இலை, அது பிறகு வேப்ப இலை எல்லாம் போட்டு நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சளி இருமல்லாம் சரியாயிரும். அது தொடர்ச்சியாக 1 வாரம் பிடிச்சி வந்தால் எந்த இருமுனாலும் நாள்பட்ட சளினாலும் குறைஞ்சிரும். அதனால் சரின்னு சொல்லிட்டு தும்பையும் பிடுங்கியாச்சு, துளசியும் பிடுங்கியாச்சு. ஏன்னா உங்களுக்கு மழை காலம் தான் பார்த்திங்களா, அதனால் நிறைய முளைச்சிருந்துச்சு. நம்மளுக்கு இயற்கையாகவே நிறைய மருத்துவம்லாம் இருக்குது, நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. நம்ம உடனே என்ன செய்கிறோம், ஒரு டானிக்கையை வாங்கி குடிச்சிடுறோம். குடிச்சிட்டு கேட்க மாட்டேங்குவோம். ஆனால் இப்படி பண்ணால் மட்டும்தான் ஆரோக்கியம். அதனால தான் சரி நம்ம இதை கைப்பக்குவம் பார்க்கலன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தும்பை துளசி அதே மாதிரி பின்னாடி நான் செடியெலாம் வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். சரி பின்னாடி போய் திங்கிறதுக்கு துளசி, ஏன்னா அது பாதுகாப்பாக இருக்கும்ல, நான் கேட்டு போட்டிருக்கனால எந்த ஒரு பூச்சியும் ஏறாதில்ல. அதனால் இங்கே உள்ள துளசி 4-5 பிடுங்கிட்டேன். அப்புறம் கொய்யா இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே துளசி இருக்குது உள்ளேயேவும். பூசணிக்காய் செடி இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு. என் பாப்பா என்ன பண்ணுறான்னா, செடிக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ஓஸ் எடுத்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. நான் சொன்னேன் தண்ணி ஊற்றுறதுக்காக வரல, நம்ம உள்ள முக்கியமான மருத்துவத்துக்காக பிடுங்க வந்திருக்கோம் பாப்பா அப்படின்னு. இல்லை தண்ணி ஊற்றி தான் ஆகணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு இதில் என்ன பார்த்துட்ருக்கேன்னா, அந்த துளசியை பிடுங்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். இது வந்து வாயில் போட்டு மெல்லலாம்ல, அதனால் அவளுக்கும் ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி துளசியை பிடுங்கிட்டுருக்கேன். பின்னாடிலாம் தூக்கணும், இந்த செடி கொப்பையெல்லாம் விழுந்து கிடக்குது. அதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் பயணம்னா ஏதாவது வண்டு தேலெல்லாம் இருந்துருமோங்கிறதுக்காகவே இவங்களும் பின்னாடியே வருவாங்களா, அதனாலேயே ஒதுங்க வைக்க பயமாக இருக்குது. இது சப்போட்டா நல்லா வந்துருச்சு. இந்த கொய்யா இலையை பிடுங்கி
சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கொய்யா இலைய அவிச்சு தண்ணி குடித்தா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொய்யா இலையெல்லாம் பிடுங்கி ஆவி பிடிப்போங்கிற ஒரு முயற்சியில் இன்றைக்கி எல்லாத்தையும் பிடுங்க ஆரம்பித்தாச்சு. கொய்யா இன்னும் காய்க்கலை. ஒரு மரம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய மரமாக இருந்திருக்கு. சப்போட்டா ஓரளவுக்கு நல்லா காய்ச்சிருச்சு. ஆனால் நான் மட்டும் அதை எடுத்து சாப்பிட்றதே கிடையாது. குருவியெல்லாம் சாப்பிட்டுன்னு விட்டாச்சு பார்த்துக்குங்க. சரி சாப்பிட்டுட்டு மிச்சம் கலந்து நம்ம சாப்பிடுவோன்னு நினப்பேன். அப்படியே போயிட்டே இருக்கு. சரின்ட்டு எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பிடுங்கியாச்சு. என் மகளை பார்த்தீங்களா, சரி வீட்டுக்குள்ள வந்து துளசி கொஞ்சம் தண்ணியில் கழுவி கொடுத்தேன். என் பாப்பா கொஞ்சம் கொடுத்தேன். அதெல்லாம் மென்னா நல்லதுங்க. மிளகு, துளசி அப்படிலாம் தொண்டைக்கு ரொம்ப நல்லது, சளிக்கு நல்லது. கொய்யா இலை, தும்பை, துளசி, வேப்ப இலை, வேப்ப மரம் இல்லை, அதனால் வேப்பம் செடியில் உள்ளதை கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்தேன். கிடைச்ச வரைக்கும் லாபம் சொல்லிவிட்டு இதெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வேக போட வேண்டியதான். நல்லா தண்ணியில் கழுவிட்டேன். எதுவுமே நல்லா தண்ணியில் கழுவிடணும். ஏன்னா கீழே வெளியே இருந்து நம்ம பிடுங்கிட்டு வரோம், அது நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதனால் என்ன செய்யணும், நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் நம்ம வேகவும் போடணும். ஆவி பிடிக்கிறோம்ல, அதுக்காக நம்ம தண்ணியில் நல்லா கழுவிடணும். இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அதை பிடித்த பிறகு ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் சளி பரவாயில்ல. நல்லா வேகணும். நான் புகை வர தண்டி நம்ம வந்து தண்ணியை கொதிக்க விட்டு ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நல்லது. நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், தும்பை, துளசி, கொய்யா இலை, வேப்ப இலை கொஞ்சம். துளசி என்ன செய்ய போகிறோன்னா பத்திரமா எடுத்து வச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வாயில் போடுறதுக்காக நல்லா தண்ணியில் கழுவிட வேண்டியதான். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. சரி ஆவி பிடிக்கலான்னு சொல்லி போர்வையெல்லாம் எடுத்து பொத்தியாச்சு பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு. ஆனால் என் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க மட்டும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள். இப்போ வந்து அப்பா ஆவி பிடிச்சிட்ருக்காங்களா, அந்த எப்படி பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பார்த்துடுங்க பாருங்களேன். இலையை கீழே படுத்துக்கிட்டு மூத்தவை கீழே படுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்க. எனக்கு பயமாக இருக்கும். ஏன் தெரியுமா, இவங்களை வச்சு நான் ஆவிலாம் பிடிக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் பிடிக்க மாட்டேன். ஏன்னா மேலே விழுந்துருவாளுங்க, அப்புறம் குதிரை ஏறிடுவாளுங்க. நம்ம குனிஞ்சிருந்தோம்னா மேலே ஏறி உட்காந்துக்குருவாளுங்க. தண்ணி வேறு சுடு தண்ணி பார்த்துக்குங்க. மேலேக்கெல்லாம் விழுந்துட்டா என்ன பண்ண சொல்லுங்கள். இங்கே பாருங்க, இது நான் பக்கத்தில் இருக்கவே இந்த சேட்டை பண்ணுறாங்க. அதனால் நான் வந்து இவங்களாம் வச்சுக்கிட்டு நான் எந்த ஆவியுமே பிடிக்கவே மாட்டேன். ஏன்னா சின்னவளாக என்ன முழு மூச்சை மேலே விழுந்துருவா. இதே மாதிரிலாம் உங்கள் குழந்தைங்க செய்வாங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு அழகு பார்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்க செய்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு சிரிப்பாகவும் இருக்கும் எனக்கெலாம். அது இலையவளும் மூத்தவளும் சேர்ந்துங்க பாருங்களேன். இங்கே பாருங்களேன் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. உங்கள் குழந்தைங்க இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போட முடியும். 2 பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க பார்த்துங்க. பின்னாடி நிற்கிறாங்களே, தள்ளி விட்டு மேலே வந்துட்டா என்ன பண்ணேன். அது சுடு தண்ணி, பயமே இருக்க மாட்டாளுங்க. நல்லா வேர்த்துருச்சு. எங்கே பாருங்களேன், உங்கள் அப்பாவுக்கு நல்லா அப்படியே வேர்த்து சொட்டிங்காக வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. இது மாதிரி 2 தடவை பிடிக்கணும். நம்ம 2 தடவை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை நான் எடுத்து மூடி வச்சுட்டேன். சாயந்தரமும் இதை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படி ஆவி பறக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி சூட்டில் தான் நம்ம பிடிக்கணும். இதில் உள்ள மருத்துவம் தான் நம்ம மூக்குக்குள்ளே போய் சரியாயிடும். சரி நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம அடுத்து வேலை என்ன சாப்பிட்றோன்னா, காலையில் எந்த டிஃபனுமே நான் பண்ணலை பார்த்துங்க. துளசி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பிறகு சாப்பிட்றதுக்கு. சரி இருக்கட்டும். அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த மருந்து இதெல்லாம் வச்சுருந்தோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் யாருக்கு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வந்து சத்து மாவு, எங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பவுடருக்கான மாவு. இந்த 2 தான் நம்ம எடுத்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஏன்னா நீ சடவுன் வேறு, கரண்ட் வேறு இல்லை. சரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு நம்ம ஆல்ரெடி யூபிஎஸ் மாட்டியிருக்கோம், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு காலை உணவு வேண்டாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சத்து மாவு நம்ம வந்து 22 வகையான தானியங்கள் சேர்த்து அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருப்போம். குழந்தைங்களுக்கு அப்பக்கப்போ நான் கொடுப்பேன். அதனால் என்ன செய்யணும், அந்த சத்து மாவில் என்ன செஞ்சேன் அவளுக்கு போட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக. எனக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், குறைக்கிறதுக்காக வெயிட் லாஸ் பவுடருக்கான அது குடிப்பேன். அதில் என்ன இருக்குது, கருப்பு கவுனி, கொள்ளு அந்த மாதிரி ஐட்டம் தானே சேர்த்துருக்கோம். அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் சொல்லிட்டு நானும் அவர் அதை குடிப்போம். பாப்பாங்களுக்கு வந்து இந்த சத்து ஆரோக்கியமானது கொடுப்பேன் பார்த்துங்க. ஏன்னா சாயந்தரம் கொடுப்பேன், இன்றைக்கி காலையிலே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் பார்த்துங்க. 2மே ஒரே ஒட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு கிளாஸ் கொடுத்துடலாம், நம்மளும் ஒரு கிளாஸ் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி ரெடி பண்ணுறேன்னா, அந்த மாவு நான் ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2மே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு
இருக்கிற மாவு எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டுக்கிட்டாச்சு. மாவு காலி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பாக்கெட்டையும் சாப்பிட்டு குடிச்சாச்சு வெயிட் லாஸ் பவருக்கெலாம். இது சத்து மாவுக்குள்ளது. ரெண்டையுமே நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சாச்சு. இதை அப்படியே அடுப்பில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெந்து கொதித்து வந்தோடனையும் நல்லா வெந்து வரணும். நல்லா காஞ்ச பிறகு நம்ம நல்லா காயணும். காய்ஞ்சிச்சு அப்படின்னா கரண்டி விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் நம்ம கிண்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, இந்த சத்து மாவுக்கு வந்து நாட்டு சக்கரை போடுவேன். இது கொஞ்சம் உப்பு போட்டு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் இதுதான் நம்மளுக்கு டிஃபன். நல்லா வாசனையாக இருக்குங்க, குடித்தாலேவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி. இது கொள்ளு கஞ்சி மாதிரி தான் இருக்கும். நம்ம கொள்ளு தானே சேர்த்துருக்கோம், அதனால் கொள்ளு கஞ்சி மாதிரியே தான் இருக்கும். கொள்ளு கஞ்சி தான். இதையும் நல்லா தண்ணியாக நம்ம கரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா வெந்து வரணும். நீங்கள் எந்த மாவு பொருள் சேர்த்து குடித்தாலும் சரி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வெந்து வரணும். அதனால் நம்ம கைப்படாமல் நல்லா கிண்டி விட்டு, கரண்டியை கை எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டு, இவங்க ஹாப்பியாக செல்லை பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளேயும் பிள்ளைகளுக்கு பசிச்சிருச்சு போல இருக்குது. அச்சு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு குடிக்கிறதுக்கு. உங்கள் அப்பாவும் கடைக்கு போக ரெடி ஆகிட்டாங்க பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு கொள்ளு கஞ்சி மிக்ஸு, இவங்களுக்கு சத்து மாவு. ஏன்னா ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்து, ஏன்னா அவங்களே சும்மா ஒல்லியாக இருக்காங்க. இதை வேறு குடிச்சிட்டு கிருகிறது போயிடக்கூடாதுல்ல. அதனால் அவங்களுக்கு சத்து, எங்களுக்கு லாஸு ரெண்டுமே. சரி ரெடி பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. இளையவருக்கு அவருங்க சேட்டைக்காரி. அதை குடிக்கக்குள்ளேயும் படுத்திடுவா. இல்லைன்னா ஒன்று கொட்டிடுவா பார்த்துக்குங்க. நான் தான் ஊற்றுவேன் அப்படின்பாளுங்க. எப்பயுமே நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இவளுக்கு எதுக்கு தான் அழுக வரும்னு எனக்கே தெரியாதுங்க. ஆனால் அழுதுகிட்டே இருப்பா பார்த்துக்கோங்க. ஒரு வேலை பார்க்க விட மாட்டா. வாயை பாருங்கள், கண்ணை பாருங்களேன். சாட்டை நல்லா பண்ணுவா பாருங்க. சேட்டைக்காரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சேட்டை. சரி சாப்பாடுக்கு ரெடி பண்ணுவோன்ட்டு நம்மளத்தையும் தொடர்ச்சியாக வேலை இருந்துட்டு இதுக்குள்ளேயே அடிச்சு வச்சுட்டா இவளை ஒரே அழுக பார்த்துங்க. இவங்களெல்லாம் சமாளித்து நம்ம வீட்டு வேலை பார்க்க மாட்டிங்களா, அதுதாங்க நம்மளுக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும். குழந்தைகள்லாம் வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கவே முடியாது என்னெல்லாம். அதுக்கு தான் அடுப்பு கூட நான் மாற்றியே வச்சேன் பார்த்துங்க. ஏன்னா ஹாலில் வச்சா தான் இவ்வளோலாம் பார்த்துக்கிட்டே வேலை ஆக முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையிலேயே நம்ம வந்து சத்து மாவுக்குள்ளே தான் கொடுத்துருந்தோம். சரி சீக்கிரம் சாப்பாடு ஆக்கிடணும் குழந்தைங்களுக்குன்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன் பார்த்துங்க. எப்பவுமே காய்கறி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடணும். இந்த மாதிரி கழுவிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். காயெல்லாம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு, தக்காளி அதே மாதிரி கேரட், அது என்னது வெண்டைக்காய், மிளகாலாம் நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயே இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், அடிக்கடி எட்டி பார்த்துக்கிடுவேன். ஏன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவாளுங்க. சரி வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை என்ன பண்ணா அந்த கன்னத்தில் எடுத்து ஒட்டிக்கிட்டா பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்களேன், இலையில என் மக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு நம்ம இப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்குள்ளேயே இவங்க ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாள். சமையல் ஆக்கவே விட மாட்டாளுங்க. என் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா பார்த்துக்குங்க. அங்கே பாருங்கள், அவள் கன்னத்தில் ஒட்டணுமா அதை. உடனே அவளும் எனக்கு ஒட்டி விடுங்க, நான் இதில் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் 2 பேரை வச்சு சமைச்ச முடிக்கொள்ளையும் போதும்னு ஆயிடும் நம்மளுக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்கி நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கிற வேண்டியதான். நல்லா வதங்கி வரட்டும். எதுக்கு புளி ஊற்றுறோம் அப்படிங்கிறத நான் இப்போ தாங்க கண்டே பிடிச்சேன். நான் புளி குழம்பு வைக்கிறோம்ல, புளி ஊற்றுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த புளி ஏன் ஊற்றுனாங்க அப்படிங்கிறத
ஏன் தெரியுமா? அந்த காயோட தன்மை குறையக்கூடாது. அந்த அதோடைய சத்து குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து புளி ஊத்தி வைக்கிறோம் பார்த்துக்கோங்க. குழம்பு வச்சு ரெடி பண்ணியாச்சு. பாப்பாளையும் குளிக்க வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு ரெடி ஆயிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாட வச்சு குடுத்துட்டு, அது பிறகு என்ன செஞ்சேன், தொட்டில போட்டேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா தூங்கவே இல்லையா, தொட்டில போட்டா சீக்கிரம் தூங்கிருவா. சரின்னு தொட்டில போட்டு ஆட்டிட்டு, அதுக்குள்ளே இங்கிட்டு ஒரு கூட்டையும் வச்சாச்சு. வச்சுட்டு அவளுக எந்திரிச்சிட்டாளுக. 2 பேரும் குளிச்சு முடிச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு பார்த்துக்கோங்க. 4 மணி ஆயிருச்சு. உடனே டிவியை போட வேண்டியது தான், டான்ஸ் ஆட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் என்ன பொழுது போகும் அப்படின்னா, அவளுக்கு பிடிச்சமான பாட்டை போட்டோம்னா இளையவெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவா பார்த்துக்கோங்க. அவளுக்கு பிடிச்சமான பாட்டை வைக்கணும், ஒரு மியூசிக் கட்டக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி அவள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா டான்ஸ் ஆடுவா. அங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன், ஸ்டெப்பு மட்டும் நல்லா வந்துச்சு டிவியில் போட்டிருந்தாங்கன்னா, இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுவா பார்த்துங்க. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இளையவளுக்கு. அங்கே பாருங்களேன், டான்ஸு. ஒரு பாட்டு ஓடக்கூடாது, ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. வீட்டை பூட்டிட்டு ஒரே டான்ஸ் ஆடுறது வைக்கிறது இந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கும். இவ்வளோ பேசாமல் டான்ஸ் கிளாஸ் சேர்த்துடலான்னு நினச்சிட்ருக்கேன். பெரிய பிள்ளையெல்லாம் ஆகிட்டானா நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. எங்கே அதில் என்ன இது வருதோ அப்படி ஆடுவா. அந்த கை தட்டுறாங்களே, இவ்வளோ அந்த கை தட்டுவா ரஜினி பாட்டில். அதே மாதிரி அவளுக்கு சொல்ல தெரிலனா இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒரு டான்ஸ் மாஸ்டரா மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பா பார்த்துங்க. மூத்த வயதையும் கண்டுக்கிற மாட்டா, நீ வரலாம் ஆடுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவா. நம்மளுடைய பொழுது இந்த குழந்தைங்கள வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு வரைக்கும். சரி மூஞ்ச கிஞ்ச கழுவி விட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டாச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, டீ போட்டாச்சு. டீ போட்டு கொடுத்துடலாம் முடிவு பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. அவளுக்கு மூத்தவளுக்கு டீ வேணும்னா, சரி வா டீ போட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி டீயும் போட்டு கொடுத்தாச்சு. டீயும் கொடுத்துட்டு அவள் வேறு ஹோம்ஒர்க் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தா மூத்தவ. சரி வாதாயே ஹோம்ஒர்க் எழுதுவோம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, சும்மா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுவும் இந்த குழந்தைகளை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் வேலை தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க. என் மகள்லாம் பார்த்திங்கன்னா செத்தனோட தான் தூங்குவாள். இந்த இளையவா கொஞ்ச நேரத்தில் பின்னாடியே அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே அலைவா பார்த்துக்கோங்க. அதனால் இவங்களை குடிக்க வச்சு குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு மறுபடியும் எழுந்திரிச்சி அவளுக்கு சாப்பாடு ஊட்டி அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதைப்பறம் நம்ம செஞ்சு சரின்னு ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் ரெடி பண்ணுமான்னு சொல்லி அதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு வந்துங்க. ஏன்னா உட்காந்தா 1 ஹவர் ஆயிரும், பொழுதும் போயிடும் பார்த்துக்குங்க. நைட் டிஃபன் பண்ணணும். சரின்னு நைட்டுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி என்ன பண்ணலான்னா சப்பாத்தி போடலாம், ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி போட்டு. சரி சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொல்லி சரின்னு ஹோம்ஒர்க்கு ஒவ்வொன்று சொல்லி கொடுத்து நல்லா படிப்பா. அதையும் டிஸ்டர்ப் பண்ணுறது என் இளையவ தான் பார்த்துக்கோங்க. புக் எடுக்க கிழிக்க, அதனாலே பயந்துக்கிட்டேவும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். புக்கு படம் வந்து கிழிச்சு போட்டுருவோம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க பண்ணுவாங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரின்னு பசிக்க ஆரம்பிச்சிட்டு என் மகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சுன்னா போய் கையை கழுவ ஆரம்பிச்சிடும் பார்த்துக்குங்க. கையை கழுவுறது ஏதாவது எடுத்துகிட்டு கை ரொட்டி இருந்தாக்க போய் அதில் ஏறி கையை கழுவிடுவோம் பார்த்துக்குங்க. நாம் சப்பாத்தி போட ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா 7 o'clock 8 o'clock நம்ம சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும். நம்மளோட பொழுது பார்த்திங்களா இப்படி தாங்க டெய்லி ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. பசிச்சிருச்சான், சரி போய் கையை கழுவிடுவா. என் பொண்ணு என்ன பண்ணாலும் சரி கையை கழுவிட்டு தான் சாப்பிடுவா. அந்த ஒரு நல்ல பழக்கம் இலைவட்ட ரொம்ப இருக்குது. அதில் மேலே ஏறி கையை கழுவி கையை மட்டும் கழுவ மாட்டேன். அங்கே உள்ள சேட்டைகளும் கொஞ்சம் தண்ணியை கொட்ட அதை கொட்ட ஏன்டா இவ்வளோ போய் கையை கழுவி சொன்னோன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நடந்துக்கிடுவா. சரின்னு சப்பாத்தி வச்சு தொட்டுக்கிற தக்காளி தொக்கு அது மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் கொண்டு வச்சு சாப்பிடுங்கம்மா அப்படின்னு கொடுத்தாச்சு பார்த்துக்கோங்க. இலைவலையும் கையை கழுவ சொல்லியாச்சு. கையை கழுவியாச்சு, சப்பாத்தியும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனல் நீங்கள் தொடர்ச்சியாக
பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தது வீடியோ உங்களை வந்து சேரும். புதுசாக நீங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் உங்களுக்கு இதை விட ஏதாவது சொல்ல நினச்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாப்பா பார்த்தீங்களா இலையை என்ன பண்ணுறான்னு உடனே முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவா, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா என் பொண்ணு. இருக்கிற சப்பாத்தி அவருக்கும் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சு பார்த்துக்குங்க. சப்பாத்தியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்மளுடைய மினி விளாக்ஸ் டெய்லி வரும், ரொட்டேட்னா பாருங்கள். நம்ம சேனலுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முட்டாயும் கடைசி ஒரு முட்டாயும் சாப்பிட்ற வேண்டியதான். சாப்பிட்டுட்டு குட் நைட். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எந்த நேரம் முட்டாய் தான் எங்கள் வீட்டில். பாருங்களேன் டான்ஸை, இவ ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா, தூங்குகிற டயத்தில் டான்ஸு. பாய்.